ஹாய் எவ்ரிவன். நேற்று நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 121 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் சினாரியோவில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 24,120 வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்காங்க. ஸோ நேற்று ஓப்பன் ஆகும்போதே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு 66 பாயிண்ட் ரவுண்டில் வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் சினாரியோவில் ஓப்பன் ஆகிருந்தாங்க. ஸோ ஓப்பன் ஆன ஃபஸ்ட் கேண்டிலே மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவ் கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட் வந்து அப்சைடு போயிட்டு ஓகேங்களா, அங்கேருந்து நம்ம சொன்ன 1 ஹவர் கீ லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து டவுன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இனிமேல் நம்ம வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளுடைய வீடியோவில் வந்து நேற்று சொன்னதுலேயே சொன்னோம். ஸோ லாங் டேர்ம் வீடியோ ஒன்று கொடுத்துருந்தோம், அதுலேயுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேருந்து திரும்ப வந்து நியரஸ்ட்டு க்ளோஸ்டு, ஸோ தேர்ஸ்டேவோட க்ளோஸ் கிட்டேயே வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லைட்டாக ரெக்கவரியும் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் இருந்ததுன்னா டவுன் போக பாசிபிள் சொன்னோம். பட் ஆனால் டவுன் வந்து இந்த க்ளோஸுக்கு கீழே வரல, அதனால் டவுன் வந்து மார்க்கெட் போகலை. ஸோ நம்ம கொடுத்த கீ லெவல்கிட்ட கரெக்டாக மார்க்கெட் ரீச் ஆச்சு. இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி கொடுத்தோம், இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி கொடுத்தோம். ஓகேங்களா, ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுமே நல்லாவே மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ரிஜெக்ஷன் ஒர்க் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ரிஜெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட பாசிட்டிவ் சினாரியோஸ் வந்து நடந்திருக்கு. அந்த கீ லெவலில் ஒரு சின்ன ரியாக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போது இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கலாம், நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் கூட இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி 1. அதுக்கப்புறம் நேற்று எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து மக்கள் எதிர்பார்த்தபடி வந்துச்சா எப்படின்னு தெரியல. பட் ஓகே, பட் மக்களாட்சிங்கிறது அப்படி தான் இருக்கும். யார் யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம், யார் எப்போ வேணாலும் மாறலாம். ஸோ ஓகே, அரசியலை பற்றிலாம் நம்ம இங்கே பேச வேணாம். பட் அந்த எலெக்ஷன் இது ஏதாவது பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் பெரிய லெவலில் ஒன்றும் ரியாக்ஷன்ஸ் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து எப்பயும் போல் இப்போ ரீசெண்ட் டேஸில் வாரோட எஸ்கலேஷன் வந்து பெரிய லெவலில் இல்லை. ஸோ அவங்களோட இம்பேக்ட் பேஸ் பண்ணி சின்ன சின்னதாக மார்க்கெட் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும். மேலே போனால் மார்க்கெட் திரும்ப கீழே வந்துட்டு நியரஸ்ட்டு ஓப்பன் கிட்டே மார்க்கெட் வந்து போகிறது சகஜம், அதே மாதிரியே தான் இருந்துச்சு. பட் ஆனால் எக்ஸ்ட்ரீம் கேஸ் போனால் இங்கே மேலே வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ மேலே வரைக்கும் போகலை. பட் ஆனால் இந்த கீ லெவலோடைய மார்க்கெட் வந்து திரும்பிச்சு. பட் இங்கேருந்து செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஏன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. ஓகே, இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் க்ளோஸை மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ், நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,119.30. ஓகேங்களா, இதுதான் க்ளோஸு. இப்போ இந்த க்ளோஸுக்கு கீழேயும் 24,050 5280. ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் இருக்காங்க அப்படின்னாலே ஒரு 70 to 79. ஓகே, இந்த இடத்த எடுத்துக்கோங்க. சரிங்களா, இந்த ஜோனுக்கு கீழே நிஃப்டி இருந்தாலே மார்க்கெட் வந்து டவுனில் போகிறது பாசிபிள். அது அப் டு பார்த்தீங்கன்னா 24,000 ஆல்மோஸ்ட் 24,050 இந்த ஜோன், இந்த கேண்டில். ஓகேங்களா, இந்த இடம் வரைக்கும் வரலாம். இதையும் பிரேக் அவுட் கொடுக்குறப்ப மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு 23,900 to 850 இந்த ஜோனுக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று. அதே போல் அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 24,100க்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா, 100க்கு மேலே, 150க்கு மேலே, 100க்கு மேலே இருந்தாலே, க்ளோஸுக்கு மேலேயே இருந்தாலே மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு லெவலாக இந்த லெவல் இப்போது வேண்டாம், நம்ம இந்த லெவலை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இங்கே இருக்கிற கீ லெவலை வந்து நம்ம எடுத்துப்போம். இங்கே எங்கே கீ லெவல் இருக்குது, நான் இங்கே இருக்கிற கீ லெவலை பார்க்கல, இப்போ தான் உங்களோட சேர்ந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு எஸ்கலேஷன், இந்த இடத்துல ஒரு கீ லெவல் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பாசிபிள். அது என்ன இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸு. ஸோ க்ளோஸ்லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸு 24,220 இந்த ஜோன் கிட்ட இருக்குது. திரும்பவும் இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த இடம் கிடையாது, இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. சரியா, ஸோ இந்த கேண்டில் வச்சு போயிட்டுருவோம். ஸோ இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிள். இதையும் பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா அப்சைடில் போகலாம். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு இடையிலே கீ லெவல் இருக்குது. இங்கே ஒரு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகாத, கேப் ஃபில் பண்ணாமல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 24,360 அந்த ஜோன் கிட்ட இருக்குது.
ஸோ அப்சைடில் போகிறதா இருந்தால் ஒரு 24,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். பெரிய லெவலில் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்தால். வேறு டவுன் சைடில் இருந்துச்சு அப்படின்னா 23,850 900 to 850 இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறதுக்கு பாசிபிள். ஒரு 24,000லேருந்து 24,200 இந்த ஜோனுக்குள்ளே சைட்வேஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி இன்னைக்கு இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.